வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்ஸ் கிங் அப்படிங்கிற கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச் ஊஃபர்னுடைய அன்பாக்சிங் பற்றியும் அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றியும் அதனுடைய சவுண்ட் டெஸ்ட்டையும் கூடவே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த 8 இன்ச் ஊஃபர். ஸோ பாக்ஸ் பேக்கிங் இப்படி தான் இருக்கும். ஸோ நல்ல ஹெவியான பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் கம்பெனி, அதாவது இந்தியன் மேடு ஊஃபர். ஸோ இதுதான் இதனுடைய மாடல் நம்பர். ஸோ நல்ல ஹெவியாக குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ள ஊஃபர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு ஊஃபரை பேக் பண்ணியிருக்காங்க. நல்ல நீட்டான பேக்கிங் தான். ஸோ இதுதான் அந்த ஊஃபர். ஊஃபர் பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பேப்பர் கோன் வித் ஃபோம் எட்ஜோடு கொடுத்துருக்காங்க. ஸோ டஸ்காப் பாருங்கள், சப் ஊஃபர் மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சப் ஊஃபர் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் ஊஃபர் தான். ஊஃபர்னுடைய பாட்டம் சைடு ஃப்ரேம் நல்ல குவாலிட்டியான ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பைடர் பாருங்கள், நல்ல ஹெவியான ஸ்பைடர் அண்ட் எண்டு டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டும் நல்ல ஒரு ஹெவியான மேக்னெட்டு. ஊஃபரே நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. ஸோ மேக்னெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கரில் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட 40 watt RMS இருக்கக்கூடிய ஒரு 8 இன்ச் ஊஃபர். ஸோ கம்பெனி டீட்டெயிலெலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இப்போ இந்த ஊஃபர் மேக்னெட்டினுடைய திக்னஸ் அண்ட் டயா பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ மேக்னெட்டினுடைய திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸ் இருக்குது. அண்டு டயா வந்து பார்த்திங்கன்னா 188 mm டயா இருக்குது. ஸோ 18 mm திக்னஸ் அண்டு 188 mm டயா கொண்ட மேக்னெட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான ஊஃபர் தான். ஸோ இந்த ஊஃபரில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, பொலாரிட்டி மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க இன்புட் டெர்மினல்ஸில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பேட்டரி வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஃபருடைய பாசிட்டிவ் டெர்மினல், ரைட் சைடில் இருக்கக்கூடியது நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அதனால் பொலாரிட்டி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பீக்கர் பொலாரிட்டி அல்லது ஊஃபர் பொலாரிட்டி அதில் மென்ஷன் பண்ணலைன்னா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு தடவை போய் பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஊஃபருக்கு இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஆடியோ இன்புட் கொடுத்து சவுண்ட் டெஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத.
வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.